கடலூர் மாவட்டம் திருவந்திபுரத்தில் உள்ள சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், கள நிலவரம் என்ன? சிவரஞ்சனி, தற்போது நாம் நிற்கக்கூடிய பகுதி கடலூரிலிருந்து பன்ருட்டி செல்லக்கூடிய திருவந்திபுரம் சாலையில் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கு கடலூரை பொறுத்தளவில் இந்த வங்கக்கடலில் உருவான இந்த பெஞ்சமின் புயல் காரணமாக கனமழை என்பது சூறை காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் கடலூர் மாவட்டம் வடிகால் மாவட்டம் என்பதால் கெடிலம், தென்பெண்ணாறு என அனைத்து ஆறுகளும் தற்போது நிரம்பிவிட்டது. நாம் பார்க்கக்கூடிய காட்சி மழையோடு சேர்ந்து கெடிலம் நதிக்கரையுடைய தண்ணீர் அணை உடைந்து தற்போது குடியிருப்பு பகுதியில் சூழ்ந்திருக்கிறது. நாம் நிற்கக்கூடிய பகுதி கேஎன்பேட்டை, கேஎன்பிடிலை, புதுநகர். இங்கு 300க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ள நிலையில் அந்த குடியிருப்புகளில் தற்போது தண்ணீர் என்பது தேங்கியிருக்கிறது. நள்ளிரவிலிருந்தே தற்போது சூழ்ந்து கொண்டிருப்பதால் வீட்டில் இருக்கக்கூடிய உடைமைகளை இழந்து தற்போது அவர்கள் தவித்து வருகிறார்கள். இங்கு இருக்கவர்களை மீட்டு இதுவரை முகாம்கள் கூட தங்க வைக்கவில்லை. அவர்கள் அத்தியாவசிய பொருட்கள் கூட இல்லாமல் தவித்து வருகிறார்கள். இங்கு இந்த சாலையில் வாகனங்கள் செல்ல முடியாத நிலையே இருக்கிறது. நம்ம இங்கே இளைஞர் இருக்கிற அவரை கேட்டுவோம். சார், எப்பயிலேருந்து தண்ணி வந்துச்சு? இப்போ இங்கே இருக்க மக்கள் எப்படி இருக்காங்க? சார், இங்கே இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப மிகவும் பாதிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 வீடுக்கு மேலே தண்ணி உள்ளே சூழ்ந்துருக்குது. நைட்டு 12-1 மணிலேருந்து இந்த தண்ணியானது குறையவே இல்லை, அதிகமாகிட்டே தான் இருக்கிறத தவிர குறையல. அந்த கிட்டத்தட்ட ஒரு 10 நகர் தண்ணி வந்து இந்த வழியாக தான் வந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் இப்போ குறுக்கில் வந்து பைபாஸ் போட்டு லாக் பண்ணிட்டாங்க. அந்த பைபாஸ் வந்து இல்லைனாக்கா அந்த தண்ணிலாம் போய் சீக்கிரமாக சேர்ந்துருக்கும். பைபாஸ் போட்டதுனால அந்த தண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் தண்ணி வந்து இப்போ ஊர் உள்ளே சூழ்ந்து செல்ல ஆரம்பிச்சிருச்சு. அது எங்களுக்கு மக்களின் சார்பாக இதை பைபாஸில் கொஞ்சம் கிளியர் பண்ணி எங்களுக்கு வாட்டர் லைன் போட்டு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் மிகவும் நன்றாக இருக்கும். மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. எல்லார் வீட்லையுமே தண்ணி புகுந்துருச்சு. நிச்சயமாக, அதாவது இந்த பகுதி முழுவதும் தற்போது குடியிருப்புகளில் தண்ணீர் என்பது சூழ்ந்திருக்கிறது. மக்கள் வீட்டிலேயே முடங்கியிருக்கிறார்கள். இன்னொரு பெண்மணி இருக்கிறார், அவரை கேட்கலாம். உங்க வீடு எப்படி இருக்கு? இங்க தண்ணி எப்பயிலேருந்து வந்தது? இப்போ வருஷம் இப்படிதான் இருக்குமா, இல்ல இப்போதான் தண்ணியில நனைஞ்சுன்னு தான் இருக்கும்? காத்து மழை வந்தாலே எங்க வீட்டுல சுத்தமா உள்ள இருக்க முடியாது, எல்லாம் வெளியில தான் வந்து நின்று இருப்போம். இப்போ தண்ணி எந்த அளவுக்கு வந்திருக்கு? வீடுகள்லாம் எப்படி? நீங்க இப்போ குழந்தையில வச்சு தண்ணி வந்துச்சு, குழந்தை வச்சுலாம் இருக்க முடியாது. அதிகாரிகள் யாரும் வரலையா? முகாமுக்கு பாக்கல, யாருமே வந்து பாக்கல எங்களை. நாங்கெல்லாம் தண்ணியில் தான் தத்தளிச்சுன்னு இருக்கிறோம். யாரும் வந்து இன்னும் எதுவும் கேட்கறது கிடையாது, பாக்குறது கிடையாது. வருஷம் இதே தான் எங்களுக்கு. ஓட்டு வாங்கி போறாங்க தவிர யாரும் வந்து இன்னும் எதுவும் கேட்கறதே கிடையாது. முகாம் ஏதோ ரெடி பண்ணிருக்கேன்னு சொன்னாங்க. அந்த முகாம் எந்த முகாமும் இது வரைக்கும் வரல, எதுவுமே வரல. யாரும் வந்து எங்களை வந்து கூட்டணும் போய் முகம் தங்க வைக்கல. போன தடவை இப்ப தண்ணி ரொம்ப அதிகமா இருக்கு. சார், எங்களுக்கு முகாமில் வந்து தங்க வைக்கிறது வந்து எங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை சார். முகாம் தங்க வைக்கிறது வந்து ஒரு 10-100 பேருக்கு சாப்பாடு போடுறதுலாம் எங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை. எங்களுக்கு இது வந்து நிரந்தரமாக ஒரு சொல்யூஷன் வேணும் எங்களுக்கு. ஏன்னா ஆண்டுக்கு ஆண்டும் வந்து இதே சூழ்நிலை தான் எங்களுக்கு வந்துட்டு இருக்கு. இது வந்து நிரந்தரமாக வந்து ஒரு சொல்யூஷன் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. இது நிச்சயமாக அவர்கள் கோரிக்கை என்னவென்றால், அதாவது முகாம்கள் தற்போது இதுவரை செயல்படவில்லை, இங்கே இருக்கும் அதிகாரிகளும் யாரும் வரவில்லை, இதனால் தற்போது வீட்டிலேயே தஞ்சமடைந்திருப்பதாகவும் வீடுகளில் தற்போது தண்ணீர் சூழ்ந்திருக்கிறதால் அவர்கள் வீடுகளிலேயும் வசிக்க முடியவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த பகுதி முழுமையாக வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. நமக்கே முற்றிய அளவிற்கு தண்ணீர் என்பது தேங்கி இருக்கிறது. ஆனால் இங்கு இருக்கக்கூடிய மக்களை இங்கிருந்து மீட்டு முகாம்கள் தங்க வைத்து அவர்களுக்கான உணவுகளை வழங்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படை தேவை என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. கடலூர் திருவந்திபுரம் சாலை மட்டுமல்லாமல் கடலூர் நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய வன்னியர்பாளையம், மஞ்சக்குப்பம் மற்றும் செம்மண்டலம் உள்ளிட்ட பல பகுதிகளில் தற்போது கடலூர் நகரமே வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. பகுதி மக்களின் தேவைகள் விரைவில் பரிசீலிக்கப்படும் என்று நம்பலாம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 செய்திகளை பார்க்கலாம்.